புதிய தலைமுறையின் 6 வரை இன்றுக்கு உங்களை வரவேற்கிறோம். கிரானைட் முறைகேடு தொடர்பான 11ஆம் கட்ட விசாரணையை தொடங்கினார் சட்ட ஆணையர் சகாயம். ஆவணங்களை ஆய்வு செய்து இறுதி அறிக்கை தயாரிக்கும் பணி தீவிரம். சிறு தொழில் புரிவோருக்கு உதவும் முத்ரா வங்கி டெல்லியில் நாளை தொடங்கி வைக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. திருப்பதி வனப்பகுதியில் தமிழக தொழிலாளர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டது குறித்து விரைவான விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என ஆந்திர முதலமைச்சருக்கு தமிழக அரசு வலியுறுத்தியிருக்கிறது. இது தொடர்பாக ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடுவுக்கு தமிழக முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் கடிதம் எழுதியிருக்கிறார். அதில் செம்மரங்களை வெட்டி கடத்தும் செயலில் ஈடுபட்டிருந்ததாக கூறி செம்மர கடத்தல் தடுப்பு பிரிவு படை நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்தவர்கள் அதிகம் பேர் திருவண்ணாமலை மற்றும் வேலூர் மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் என்று கூறியுள்ளார். அவர்களை சுட்டுக் கொன்றிருப்பதற்கு பதிலாக நிதானமாக செயல்பட்டு அவர்களை கைது செய்திருக்கலாம் என்று முதலமைச்சர் கூறியுள்ளார். எனவே இந்த விஷயத்தில் நடந்த உண்மையை வெளிக்கொண்டு வர நம்பகமான மற்றும் விரைவான விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று முதலமைச்சர் கேட்டுக் கொண்டுள்ளார். துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் மனித உரிமை மீறல் நடைபெற்றிருக்கலாம் என்று கூறியுள்ள பன்னீர்செல்வம், மனித உரிமை மீறல் நடைபெற்றிருப்பது உறுதி செய்யப்பட்டால் உயிரிழப்புக்கு காரணமானவர்களை கைது செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். மேலும் உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் சந்திரபாபு நாயுடுவை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் கேட்டுக் கொண்டுள்ளார். திருப்பதி வனப்பகுதியில் தமிழர்கள் 12 பேர் உள்பட 20 தொழிலாளர்கள் ஆந்திர காவல்துறையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டதை தமிழக அரசியல் தலைவர்கள் கண்டித்துள்ளனர். இதில் ஈடுபட்ட காவல்துறையினர் மீது கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர்கள் கைது செய்யப்பட வேண்டும், பணியிடை நீக்கம் செய்யப்பட வேண்டும். பணியில் இருக்கின்ற ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதியின் தலைமையில் நீதி விசாரணை நடத்தப்பட வேண்டும். விசாரணையே இல்லாமல் சுட்டுக் கொல்லப்படுவது என்பது எந்த விதத்திலும் எந்த நிலையிலும் ஒப்புக்கொள்ள முடியாதது. இது மனித உரிமையே மீறும் செயலாகும். அவர்கள் தவறே செய்திருந்தால் கூட தீர விசாரித்து அதற்கான சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு தண்டனைகள் இருக்க வேண்டுமே தவிர குருவிகளை சுடுவதை போல சுடுவதற்கு யாருக்குமே அதிகாரம் கிடையாது. 20 பேரை சுட்டுக் கொள்வது என்பது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. இதை பற்றி தீர விசாரிப்பதற்கு ஒரு குழுவை அமைக்க வேண்டும். ஆந்திர அரசு அந்த குழுவை அமைத்தாலும் அதில் தமிழகத்தை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளையும் அந்த குழுவிலே உறுப்பினர்களாக போட்டு ஒரு நீதி விசாரணையை உடனடியாக ஆரம்பிக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். ஆந்திர அரசு விசாரணை நடத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். இனிமேல் ஈவு இறக்கமின்றி மனிதாபமின்றி சாதாரண தொழிலாளியை சுடுவதை அவர்கள் நிறுத்திக் கொள்ள வேண்டும். காவல்துறை இதுபோன்ற துப்பாக்கிச் சூட்டில் ஈடுபடுவது மிக தவறான செயல், கண்டிக்கத்தக்க செயல். விலங்குகளை கூட சுடக்கூடாது, வேட்டையாடக்கூடாது என்று சட்டம் இருக்கிற போது மனிதர்களை காவல்துறை வேட்டையாடுவது கடுமையான கண்டிக்கப்பட வேண்டிய விஷயம். இந்த விஷயத்தில் மத்திய அரசு உடனடியாக தலையிட்டு சம்பந்தப்பட்ட காவல்துறைகளை பதவி விலகச் செய்து அவர்கள் மீது சிபிஐ விசாரணைக்கு இந்த நிகழ்வை உட்படுத்தப்பட வேண்டும். அப்பொழுதுதான் இதுபோன்ற நிகழ்வு இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலும் நடைபெறாமல் தடுக்க முடியும். திருப்பதி வனப்பகுதியில் செம்மரக்கட்டைகளை கடத்தியதாக 20 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டதற்கு தமிழக அரசியல் தலைவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக திமுக தலைவர் கருணாநிதி வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஆந்திர போலீசார் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 12 தமிழர்கள் உள்ளிட்ட 20 பேர் உயிரிழந்திருப்பது வருத்தத்திற்குரியது என கூறியுள்ளார். இதுபோன்ற சம்பவங்கள் இனிமேலும் நடைபெறாமல் தடுக்க இரு மாநில அரசுகளும் முயற்சி எடுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். மேலும் துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்த தொழிலாளர்களின் குடும்பங்களுக்கு உடனடியாக உதவித்தொகை வழங்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். பாமக நிறுவனர் ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சம்பந்தப்பட்ட காவல்துறையினர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு ஆந்திர அரசு தலா 25 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். சட்டத்தை மீறி மனிதாபிமானத்தை முற்றாக புறக்கணித்து காவல்துறையும் காட்டிலாகவும் இணைந்து நடத்திய இந்த துப்பாக்கிச் சூடு வன்மையாக கண்டிக்கத்தக்கது என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் அறிக்கை வெளியிட்டுள்ளார். மேலும் தாக்குதல் நடத்தியவர்களை கைது செய்து கொலை குற்றத்திற்கான வழக்கு பதிவு செய்து தண்டனை பெற்றுக் கொடுக்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இதேபோல் விடுதலை சிறுத்தை கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த சம்பவம் தொடர்பாக நீதி விசாரணைக்கு உச்சநீதிமன்றம் ஆணையிட வேண்டும் என்றும் ஆந்திர முதலமைச்சர் பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார்.
இந்திய ஜனநாயக கட்சி நிறுவன தலைவர் பாரிவேந்தர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் துப்பாக்கிச் சூட்டில் தொடர்புடையவர்களை பணிநீக்கம் செய்ய வேண்டும் என கேட்டுக் கொண்டிருக்கிறார். கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி பொதுச் செயலாளர் ஈஸ்வரன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த சம்பவம் தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறார். இந்த சம்பவம் தொடர்பாக ஆந்திர அரசு மீதும் அம்மாநில காவல்துறை மீதும் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் வேல்முருகன் வலியுறுத்தியிருக்கிறார். இதனிடையே 20 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டது குறித்து விளக்கம் கொடுக்குமாறு ஆந்திர பிரதேச அரசுக்கு மனித உரிமைகள் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. ஆந்திர மாநில தலைமைச் செயலாளர், காவல்துறை தலைவர் ஆகியோர் 2 வார காலத்திற்குள் பதில் கொடுக்க வேண்டும் என்று மனித உரிமைகள் ஆணையம் அனுப்பியுள்ள நோட்டீஸில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. சென்னையில் தங்கத்தின் விலை இன்று சற்றே சரிந்துள்ளது. இன்று மாலை நிலவரப்படி 1 கிராம் சுத்த தங்கத்தின் விலை கிராமிற்கு 16 ரூபாய் குறைந்து 2712 ரூபாயாக இருக்கிறது. 1 கிராம் ஆபரண தங்கத்தின் விலை 15 ரூபாய் குறைந்து 2536 ரூபாயாக இருக்கிறது. 1 சவரன் ஆபரண தங்கம் விலை 120 ரூபாய் குறைந்து 20288 ரூபாயாக உள்ளது. வெள்ளியின் விலையிலும் இன்று சிறிய இறக்கம் காணப்பட்டது. 1 கிராம் வெள்ளி 90 காசுகள் விலை குறைந்து 40 ரூபாய் 50 காசாக உள்ளது. 1 கிலோ பார் வெள்ளி 765 ரூபாய் விலை குறைந்து 37,890 ரூபாயாக உள்ளது. சிறிய அளவில் தொழில் செய்து வருகிறவர்களுக்கு எளிதில் கடன் கிடைக்க வழி செய்யும் வகையில் முத்ரா என்ற வங்கி நாளை தொடங்கப்பட இருக்கிறது. இந்த வங்கியை பிரதமர் நரேந்திர மோடி டெல்லியில் நாளை தொடங்கி வைக்க இருக்கிறார். சிறு நிறுவனங்கள் தங்கள் தொழிலுக்கு தேவையான கடன்களை முறையான வழியில் பெற இந்த வங்கி வழிவகை செய்யும். 20,000 கோடி ரூபாய் நிதி தொகுப்பு மற்றும் 3,000 கோடி ரூபாய் கடன் உறுதி தொகையுடன் இந்த வங்கி தொடங்கப்படுகிறது. இந்த வங்கி சிறிய அளவிலான நிதி சேவை நிறுவனங்கள், வங்கிகள் வாயிலாக சிறு தொழில் நிறுவனங்களுக்கு கடன் வழங்கும். இந்தியாவில் காய்கறி வியாபாரிகள், சிறிய கடைக்காரர்கள், வாகனம் ஓட்டும் தொழில் புரிகிறவர்கள், பழுது பார்க்கும் கடை வைத்திருப்பவர்கள் என சிறிய அளவில் தொழில் புரிபவர்கள் எண்ணிக்கை 5,77,00,000 என தெரியவந்துள்ளது. இவர்களின் தொழில் முன்னேற்றத்திற்கு உதவும் வகையில் முத்ரா வங்கி தொடங்கப்பட இருக்கிறது. அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா மீதான சொத்து குவிப்பு மேல்முறையீட்டு வழக்கின் தீர்ப்பை வரும் ஏப்ரல் 15ஆம் தேதி வரை பிறப்பிக்கக்கூடாது என கர்நாடக உயர்நீதிமன்றத்திற்கு உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியிருக்கிறது. சொத்து குவிப்பு வழக்கு மேல்முறையீட்டு மனு விசாரணையில் இருந்து அரசு சிறப்பு வழக்கறிஞர் பவானி சிங்கை நீக்க கோரி திமுக பொதுச் செயலாளர் அன்பழகன் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனு மீதான இருதரப்பு வாதங்கள் இன்று நிறைவு பெற்றன. இந்த மனு மீதான தீர்ப்பை ஒத்திவைத்த நீதிபதிகள் வரும் 15ஆம் தேதி வரை சொத்து குவிப்பு மேல்முறையீட்டு வழக்கின் தீர்ப்பை வெளியிடக்கூடாது என கர்நாடக உயர்நீதிமன்றத்திற்கு அறிவுறுத்தினர். சொத்து குவிப்பு வழக்கில் மேல்முறையீட்டு மனு மீதான விசாரணை முடிவடைந்த நிலையில் தீர்ப்பு தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. வருமானத்திற்கு அதிகமாக சொத்து குவித்த வழக்கில் ஜெயலலிதா உள்ளிட்ட 4 பேரின் ஜாமீன் காலம் ஏப்ரல் 18ஆம் தேதியுடன் நிறைவடைய இருக்கிறது. வட்டாட்சியரை தாக்கியதாக தொடரப்பட்ட வழக்கில் மு.க. அழகிரி உள்ளிட்ட 16 பேர் மேலூர் நீதிமன்றத்தில் ஆஜராகாததால் விசாரணை ஒத்திவைக்கப்பட்டது. கடந்த சட்டப்பேரவைத் தேர்தலின் போது பரப்புரையில் ஈடுபட்ட முன்னாள் மத்திய அமைச்சர் மு.க. அழகிரி, அப்போதைய மதுரை மேயர் பி.எம். மன்னன் உள்ளிட்ட 21 பேர், மேலூர் தாசில்தார் காளிமுத்து மற்றும் வீடியோகிராபர் கண்ணன் ஆகியோரை தாக்கியதாக வழக்கு தொடரப்பட்டிருந்தது. இந்த வழக்கு மேலூர் குற்றவியல் நடுவர் நீதிமன்ற நீதிபதி மகேந்திர பூபதி முன் இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது மு.க. அழகிரி உள்ளிட்ட 16 பேர் நீதிமன்றத்தில் ஆஜராகவில்லை. எனவே விசாரணையை அடுத்த மாதம் 22ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து நீதிபதி உத்தரவிட்டார். மதுரை மாவட்டத்தில் நிகழ்ந்த கிரானைட் முறைகேடுகள் தொடர்பாக சட்ட ஆணையர் சகாயம் தலைமையிலான குழுவின் 11ஆம் கட்ட விசாரணை இன்று தொடங்கியது. முன்னதாக 10ஆம் கட்ட விசாரணையில் கிரானைட் முறைகேடுகள் தொடர்பாக பல்வேறு துறைகளின் அறிக்கை பெறப்பட்டது. இந்த அறிக்கைகள் மற்றும் ஆவணங்களை ஆய்வு செய்து இறுதி அறிக்கை தயாரிக்கும் பணியில் சகாயம் குழு ஈடுபட்டுள்ளது. அறிக்கைகளில் ஏற்பட்டுள்ள சந்தேகங்களை தீர்க்க உரிய அதிகாரிகளை அழைத்து விசாரிக்கவும் திட்டமிடப்பட்டிருக்கிறது. மேலும் கிரானைட் ஆலைகளில் சகாயம் குழு நேரடியாக சென்று ஆய்வு நடத்த வாய்ப்பிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. முன்னதாக பொதுமக்கள் தரப்பில் பெறப்பட்ட புகார்கள் தொடர்பாக அவர்கள் வரவழைக்கப்பட்டு வாக்குமூலங்களை பதிவு செய்யும் பணி நடைபெற்றது. இந்த விசாரணையிலும் அந்த பணி தொடர்கிறது. சகாயம் குழுவில் கூடுதலாக சேர்க்கப்பட்ட அதிகாரிகளும் விசாரணையில் ஈடுபட்டுள்ளனர். புதிய தலைமுறையின் நம்மால் முடியும் குழு சார்பாக கடலூர் மாவட்டம் விளாலித்தொட்டியில் குளத்தை தூர்வாரும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்த பணியில் விளாலித்தொட்டி பகுதி மக்கள், சமூக ஆர்வலர்கள், தன்னார்வ தொண்டு நிறுவனத்தினர் என 500க்கும் மேற்பட்டோர் ஈடுபட்டுள்ளனர்.
இந்த தூர்வாரும் பணி இன்று மாலைக்குள் முடிவடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தூர்வாரும் பணிகளை கடலூர் மாவட்ட ஆட்சியர் சுரேஷ்குமார் நேரில் பார்வையிட்டார். அங்கு மரக்கன்று ஒன்றை நட்ட அவர் இதுபோன்ற பணிகளுக்கு மாவட்ட நிர்வாகம் முழு ஒத்துழைப்பு வழங்கும் என்று தெரிவித்தார். கடலூர் ADDSP செந்தில் தூர்வாரும் பணிகளை பார்வையிட்டார். இதேபோல தேனி மாவட்டத்தில் உள்ள நீர்வள ஆதாரங்களை மேம்படுத்தும் நோக்கில் தேனியில் இன்று புதிய தலைமுறையின் நம்மால் முடியும் குழு சார்பாக கலந்துரையாடல் கூட்டம் நடைபெற்று வருகிறது. இதில் விவசாய சங்க பிரதிநிதிகள், மாணவ அமைப்புகள், தன்னார்வ தொண்டு நிறுவனத்தினர் உள்ளிட்ட பல்வேறு தரப்பு மக்கள் பங்கேற்றுள்ளனர். இதனை அடுத்து நீர்நிலைகளை சீரமைக்க குழுக்கள் உருவாக்கப்பட்டு பணிகள் தொடங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தேனி மாவட்டத்தில் உள்ள பெரும்பாலான கண்மாய்கள் நீரை சேமிக்க முடியாத நிலையில் இருப்பதாக புகார் எழுந்துள்ளது. அதோடு குளங்கள், ஏரிகள் உள்ளிட்டவை தூர்வாரப்படாமல் இருப்பதால் விவசாயத்திற்கு நீர் ஆதாரங்களை பயன்படுத்த முடியாத சூழலும் உருவாகியுள்ளது. அந்த வகையில மேட்டுப்பாளையம் நகர்மன்ற கூட்டத்தில் மீண்டும் கவுன்சிலர்களிடையே மோதல் ஏற்பட்டதால் தீர்மானங்கள் நிறைவேற்றப்படாமல் கூட்டம் பாதியிலேயே நிறைவு பெற்றது. கோவை மாவட்ட மேட்டுப்பாளையம் நகர்மன்ற கூட்டத்தில் நகராட்சிக்கு சொந்தமான கடைகளை பொது ஏலத்தில் விடுவது தொடர்பான விவாதத்தின் போது கவுன்சிலர்களிடையே தொடர்ந்து மோதல் போக்கு ஏற்பட்டு வருகிறது. ஏற்கனவே 4 முறைக்கு மேல் கூட்டம் நடத்தப்பட்டு வளர்ச்சிப் பணிகளுக்கான தீர்மானம் நிறைவேற்றப்படாமல் ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் இன்று மீண்டும் நகர்மன்ற கூட்டம் நடைபெற்றது. அப்போது பேருந்து நிலைய கடை ஏலமிடுவது தொடர்பாக அதிமுக, திமுக, பாமகவை சேர்ந்த கவுன்சிலர்களுக்கும் பாரதிய ஜனதா, காங்கிரஸ், தேமுதிகவை சேர்ந்த கவுன்சிலர்களுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. மைக்குகள் மற்றும் பெயர் பலகைகளை உடைத்து கவுன்சிலர்கள் ஆக்ரோஷத்தை வெளிப்படுத்தினர். இதனால் கூட்டம் பாதியிலேயே நிறுத்தப்பட்டது.